ஏ மாயா, எனக்கு உடனே ஒரு 5000 ரூபாய் இருந்தா போட்டு விட்றி. 5000 உனக்கு எதுக்குடி அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? என்னோட இன்ஸ்டா ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டுக்கு கேட்டாரி, அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாரு. இன்ஸ்டா ஃப்ரெண்டுன்னு சொல்ற? உனக்கு அவர் எவ்வளோ நாளா தெரியும்? எனக்கு 2 மாசமா தெரியும்டி அவரை. நாங்க 2 பேர் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. அடி பாவி, 2 மாசம் இன்ஸ்டால பழகணும் உனக்கு திக் ஃப்ரெண்டு, அவனை நம்பி 5000 வரை கொடுக்க போறியா நீ? ஏன்டி கொடுத்தா என்ன தப்புடி? அதுக்கு எது இவ்வளோ ஷாக்கா வர நீ? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஜப்பான்ல 80 வயசான பாட்டி சோஷியல் மீடியால ஒருத்தரோட சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சாட்டு தானடி பண்ணாங்க, ஏதோ காசு கொடுத்து ஏமாந்தாங்கன்னு சொன்னேன். உன்ன மாதிரி தான் யாரோ சேட்ல காசு கேட்டாங்கன்றதை நம்பி 6 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த பாட்டி ஏமாந்துருச்சுடி. என்னது 6 லட்சமா? அப்படி என்னன்னு சொல்லிடி அந்த பாட்டி கிட்ட காசை வாங்கினா? சோஷியல் மீடியால ஒருத்தவனோட சேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள தான் இந்த பாட்டி ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. நம்ம லவ்வர் காசு கேட்குறானே அப்படின்ற ஆதங்கத்துல இந்த பாட்டி 6 லட்ச ரூபாய் அரேஞ்ச் பண்ணி உடனே கொடுத்துட்டாங்க. ஏய், 6 லட்ச ரூபாய் கேட்குற அளவுக்கு அவருக்கு அப்படி என்னடி தேவை இருந்திருக்கும்? அந்த ஆப்போசிட்ல பேசினார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு விண்வெளி வீரன், நான் வந்து விண்வெளியில மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு அர்ஜென்ட்டா ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க காசு வேணும்னு கேட்டிருக்காரு. ஐயோ, நம்ம லவருக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்ற பதட்டத்துல இந்த பாட்டியை உடனே அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. இவன் நல்ல பொய் சொல்லி அந்த பாட்டியை எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தியா? ஆமாண்டி, அந்த பாட்டி ரொம்ப பாவம். லவ்வருக்காக காசு கொடுத்தேன்னு நினச்சி கொடுத்து கடைசியில் அவன் மொத்தமாக சுட்டிட்டு பாட்டி ஏமாத்திட்டு ஓடிட்டேன். ஏ மாயா, நீ சொல்றத பார்த்தா இவரும் அதே மாதிரி தாண்டி சில்லி ரீசன் சொல்லி என்கிட்ட 5000 ரூபாய் கேட்டாரு. இவரும் என்ன ஏமாத்த போறாரோ? நல்ல வேலை நீ என்கிட்ட பேசினதுனால உனக்கு இந்த கதை தெரிஞ்சிச்சு. முதல்ல அவனை பிளாக் பண்ணு. உடனே பண்றேன் இரு.